கர்த்தருடைய நாமத்திற்கு கைகூடாவதாக. நம் ஒரு வேதத்திலே வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வரை வாசிக்கலாம். வழியில் உன்னை காக்கிறதற்காம் நான் ஆயத்த பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்காம் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாய் இருந்து அவர் வாக்குக்கு செவிக்கொடு, அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வையாகில் நான் உன் சத்துருக்களுக்கு விரோதம், உன் விரோதிகளுக்கு விரோதமாய் இருப்பேன். என் தூதரானவர் உனக்கு முன்பாக சென்று எமோரியரும், ஏத்தியரும், பெரிசியரும், கானானியரும், ஏவியரும், எபிசியரும் இருக்கிற இடத்திற்கு உன்னை நடந்து கொண்டு போவார். அவர்களை நான் அறம் பண்ணுவேன். வாசிக்கப்பட்ட வேத வாக்கியங்கள் உங்களுடையதாக இருக்கிறபடினாலே கர்த்தாவே அதை புரிந்து கொள்வதற்காக, அது வெளிப்பாடு பெற்றுக் கொள்வதற்காக தேவரே நீ எவ்வளவு ஈடுபடும்படியாக ஜெபிக்கிறோம். அடியனும் கேட்கிறவர்களே கூடி மனத்துக்கிறோம். துதிக்க நமக்குமே உங்களுக்கே செலுத்துகிறோம். நீரே மகிழ்வுபடுகிறாங்க. கர்த்தா இயேசு கிறிஸ்து கேட்கிற ஜீவனாக அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருடம் முழுவதும் தேவன் உங்களை அவ்விதமாக அவருடைய பலத்த கருத்துக்களாக உங்களை வழிநடத்துவாராக. கர்த்தரிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் நம்மிடத்தில் சேர்வார். கர்த்தரிடத்தில் சேருங்கள், அப்பொழுது உங்களிடத்துல சேருவார். கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள், அதை உங்களை விடுதலையாகும். அல்லேலூயா. இந்த நாளிலே நம்மை காக்கும்படியா ஒருவர் நமக்குள் வாசமா செய்து கொண்டிருக்கிறார். நம்மை காக்கும்படியாக ஒருவர் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ளே இருக்கிறார். அவர் யார்? நம்மை வெளிநடத்தும்படியாய் அவர் நம்ம முன்னே சென்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவரை அறிந்து கொள்வதுதான் நித்திய ஜீவனாய் இருக்கிறது. நாளிலே தீர்க்கதரிசியானவர், என் தூதனானவர் உனக்கு முன்னே செல்வார் என்ற ஒரு செய்தியிலே அந்த தூதனானவர் பற்றியும், அந்த தூதனானவர் வெளிநடத்துகிறது பற்றியும், அந்த தூதனானவர் நமக்குள் இருந்தார், நம் மத்தியில் இருந்தார், அவர் வல்லமையான கிளிகளை பற்றியும், அவர் வெளியடமாய் தேவனுடைய வார்த்தையை அவர் தியானித்து நமக்கு அதை வெளியடமாய் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, எங்கு 2, 3 பேர் என் நாமத்தில் மிக்க ஒருமனப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொல்லி. அல்லேலூயா. நாம் எவ்வளவு பேர் இருக்கிறோம்? ஆண்டவர் சொன்னார், இத்தனை பேர்ல ஒரு 2 பேரோ 3 பேரோ தேவ நாமத்தில் மட்டும் ஒருமனப்பட்டிருந்தால் தேவன் மத்தியில் இருக்கிறார். அவர் சும்மா இருப்பதில்லை, அவர் வல்லமை வெளிப்படும்படியாக அவர் விளங்குகிறார். அல்லேலூயா. ஆகவே அவருடைய வல்லமையானது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அது கிரியை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே தேவன் நம் மத்தியிலே அவர் இடைப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அது ஒருமனப்பாடு முக்கிய அவசியம். இந்த நேரத்தில் நீங்க எல்லாரும் ஒருமனப்பாடோடு கூட இருந்தால் கர்த்தருடைய அந்த வல்லமை உங்களுக்குள்ளாக கிரி செய்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. என்றும் இன்றும் என்றும் மாறாத. இங்கே வேத வசனம் சொல்லுகிறது, அந்த வசனத்தை வாசிக்கும். 20ஆவது வசனம், வழியிலே உன்னை காக்கும்படி நான் ஆயத்தப்படின ஸ்தானத்துக்கு
நான் ஆயத்தம் பண்ண ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போகும் சேர்ப்பதற்கும் இதோ யார் வாசிக்கிறீங்களோ ஃபர்ஸ்ட் அவங்க தான் வாசிக்கணும். கலக்கம் பாடையில கை விட்டோமா கலகலகலன்னு அவங்க வாசிக்க கூடாது இல்லையா? யார் முதல்ல இருந்தாங்களோ மற்றவங்க அமைதியாயிடும். அவங்க தான் வாசிக்கணும். யார் முதல்ல இருந்தது அவங்க வாசிக்க பார்க்கலாம். 20ஆம் வசனத்திலே வழியிலே நல்லா சாப்பிடும் நல்ல சத்தமா நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கும் உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். இதோ நான் உனக்கு என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா அவர் சமூகத்திலே எச்சரிக்கையா இருக்கும்படி அவர் வாக்குக்கு செவிகொடு. அவர் வாக்குக்கு செவிகொடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதங்களிலே வேத வசனங்களை தியானிக்கும் போது படிக்கும் போது அது கவனமாய் புரிந்து கொள்ள வேண்டும். வேத வசனம் தேவனால் அருளப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இது எந்தெந்த காலத்திற்கு எப்படி எல்லாம் சொன்னது என்ன சொல்லுகிறது என்பதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். வேதத்தை வாசிக்கிறது பிரித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. முதல்ல இதோ வழியிலே உன்னை காக்கும்படி நான் ஒரு தூதனானவரை உங்களுக்கு முன்பாக அனுப்புவேன். ஹல்லேலூயா. அப்பனா இந்த வாக்குத்தத்தம் இந்த வசனம் எப்போ யாருக்கு ஏன் எதுக்கு சொல்லப்பட்டது பிரிச்சு பார்க்கணும். உடனே இந்த வசனத்தை நமக்கு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த வசனம் எப்படி எழுதப்பட்டது, யாருக்கு எழுதப்பட்டது, எதற்காக எழுதப்பட்டது, ஏன் எழுதப்பட்டது என்று 4 பாகமா பிரிச்சு ஒவ்வொரு வசனத்தை நீங்க பார்க்கணும். ஹல்லேலூயா. இந்த வசனம் யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது, மோசேக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மோசேயோடு தேவனாகிய கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? மோசே உன் வழியிலே உன்னை காக்கும்படி ஒரு தூதனானவர் உனக்கு முன்பாக அந்த தூதனானவருக்கு அவருடைய வார்த்தைக்கு செவிக்கொடு. அவருடைய சமூகத்துல எச்சரிக்கையா இருக்கு. அவரை என்ன செய்யாத கோபப்படுத்தாத. ஹல்லேலூயா. பிதாவானவர் ஒரு தூதனானவரை குறித்து அவருடைய குணாதிசயங்களை குறித்து மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அந்த தூதனானவர் தான் உன்னை காக்கும்படியாக இருக்கக்கூடியவர். ஹல்லேலூயா. அந்த தூதனானவர் தான் உனக்கு முன்னே சொல்லி சரியான பாதைகளை ஒழுங்குபடுத்துகிறவர். ஹல்லேலூயா. அந்த தூதனானவர் தான் உனக்கு ஏற்படுகிற எல்லா தடைகளையும் உனக்கு ஏற்படுகிற எல்லா விதமான யுத்தங்களையும் முன்னின்று வெளிநடத்தி உன்னை ஜெயகுல வைக்கிறவர். ஹல்லேலூயா. அது மாத்திரல்ல அந்த தூதனானவர் தான் நீ போக வேண்டிய தேசத்தை உனக்கு காண்பித்து அந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமா இருக்கும்படி உன்னை பங்கிட்டுக் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. தூதனானவருடைய செயல்பாடுகளை அவர் மோசேக்கு செய்ய போகிற அந்த காரியங்களை குறித்து பிதாவானவர் மோசேக்கு அங்கே கட்டளையாய் கொடுத்து வாக்குத்தத்தமாய் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க கூட அதே வார்த்தை நமக்கு வருகிறது. இதோ ஒரு தூதனானவர் நீங்கள் வழியிலே விழுந்து விடாமபடிக்கு உங்களை வழிநடத்தும்படியாய் உங்களுக்கு முன்னே போய் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தூதனானவரை நீ கண்டுபிடிக்கணும். அந்த தூதனானவர் வழியிலே நீ நடக்கணும். அந்த தூதனானவர் பின்னே நீ என்ன செய்யலாம்? ஹல்லேலூயா. அப்ப அந்த தூதனானவர் முன்னே நீ போக வேண்டும் என்று சொன்னால் அந்த தூதனானவரை நீ கண்டுபிடிச்சிக்கணும். ஹல்லேலூயா. முன்ன போறவங்க தெரிஞ்சுக்கிறதா போக முடியும். யார் பின்னால போறது தெரியாத பண்ணுகிறோம். நீ உலகம் யார் பின்னால போறது தெரியல. ஹல்லேலூயா. ஆனா வேதம் சொல்கிறது நீ தூதனானவே முன்னே போனாலே அவர் பின்னே நீ போ. அவர் தான் நீ போகிற தேசத்தை கொண்டு போய் விடுவார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு தேசத்துக்கு பயணப்பட்டு இருக்கிறோம். நம்மெல்லாம் எந்த தேசத்துக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறோம்? ஹல்லேலூயா. நமக்காக ஆயத்தப்பட்டப்பட்ட அந்த ராஜ்யத்திற்காக. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மை கொண்டு போவது என்று சொன்ன அந்த வாசகத்திற்காக நாமும் பயன்பட்டு போய் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப அந்த போகின்ற அந்த தேவ ராஜ்யத்துக்குள்ளாக போகின்ற நம்மை வழியிலே காக்கும்படி இந்த உலகத்திலே காக்கும்படி கர்த்தராகிய தூதனானவர்
நமக்கு முன்னே போய் கொண்டிருக்கிறார். அல்லையா? அப்ப அந்த தூதனானவரை நாம் அறிந்து இருக்கிறோம். மோசே அந்த தூதனானவரை அறிந்திருந்தாரா? யார் அந்த தூதனானவர் என்பதை அவர் அறிந்திருந்தாரா? அல்லையா? அந்த தூதனானவருக்கு அவர் எச்சரிக்கையா இருந்தாரா? அவர் தூதனானவரை கோபப்படுத்தாதபடிக்கு குழந்தையால் படியிட்டு பயந்து நடந்தாரா? அல்லையா? நடந்தாரா இல்லையா? அந்த தூதனானவரை மோசே எங்கே பார்த்தார்? அல்லையா? மோசையா? மோசே யார்? அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கிற எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கிற இஸ்ரவேலை மீட்பதற்காக தேவனால் முன்குறிக்கப்பட்டவன். அல்லையா? தேவனால் வழிநடத்தப்பட்டவன். அல்லையா? தேவனுடைய கோலா இருந்தவன், தேவனுடைய வார்த்தையா இருந்தவன், தேவனுடைய வல்லமையா இருந்தவன், தேவனுடைய அதிகாரம் பெற்றவனா இருந்தவன். அல்லையா? அவன் தாயின் வயிற்றிலே பாதுகாக்கப்பட்டவன். பிறந்த பின்பு தேவனால் காக்கப்பட்டு அவன் யாரை எதிர்க்க வேண்டுமோ அதே ராஜாக்கு முன்பாக அவன் வளர்க்கப்பட்டவன். அல்லையா? எந்த ராஜ்யத்திற்கு விரோதமாய் அவன் எதிர்க்க வேண்டுமோ அதே ராஜ அரண்மனையிலே ஒரு ராஜகுமாரனாய் வளர்க்கப்பட்டவன். அல்லையா? இஸ்ரவேல் மக்களை மீட்பதற்காகவே உண்டாக்கப்பட்டவன் மோசே. நேரம் வரும்போது அவன் வனாந்தரமான ஒரு இடத்துல தான் மாமனாரனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கின்ற போது அங்கே ஒரு தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஓரத்து என்ற அந்த சமபூமியிலே தேவன் ஸ்தலத்திலே ஆபிரகாமுக்கு தரிசனமான அந்த இடத்துல அவன் வாசம் பண்ணுகின்ற அந்த இடத்துல அந்த புனிதமான பரிசுத்தமான அந்த இடத்துல அவர் ஒரு முச்சொலிக்குள்ளாக இருந்து மோசேவுக்கு தரிசனமாகிறார். அல்லையா? அவர் ஒரு அக்னியாய் வெளிப்படுகிறார், அங்கு ஒரு விசாரமாய் வெளிப்படுகிறார், அங்கு ஒரு ஜோதியாய் வெளிப்படுகிறார், அங்கு ஒரு வெளிச்சமாய் வெளிப்படுகிறார், அங்கு ஒரு வார்த்தையாய் வெளிப்படுகிறார். அல்லையா? அந்த முச்செடியானது எரிந்து கொண்டிருக்கிறது. அது முச்செடி முழுவதும் அக்கினினாலே ஜுவலை விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த முச்செடியோ ஒரு சேதமில்லாமல் இருக்கிறது. அல்லையா? இந்த அதிசயமான காட்சி, இந்த அற்புதமான காட்சி மோசே ஆடுகளை வைத்துக் கொண்டு பார்க்கிறார். எங்கேயோ ஒரு முச்செடி எரிகிறது. இது ஏதாவது ஆடுகளுக்கு ஏதாவது தீங்கு விளைவிப்போ என்று அவன் முச்செடி உற்று பார்க்கிறான். அந்த அக்கினியை உற்று பார்க்கிறான். ஆனால் அக்கினி எரிகிறது, முச்செடியை வந்து போகாது இருக்கிறது. அல்லையா? இதுதான் அதிசயம், இதுதான் அற்புதம். இது கிட்ட போய் பார்ப்போமே என்று சொல்லி மோசே அது கிட்டே வருகிறதை கண்டு அந்த அக்கினி ஜுவாலை அங்கே பேசுகிறது. அல்லையா? அல்லையா? அங்கே அக்கினி ஜுவாலை பேசுகிறது. அந்த ஜுவாலை என்ன பேசுகிறது? மோசே மோசே கிட்ட வராததில்லை. அல்லையா? முதல் வேதத்திலே அக்னி ஸ்தம்பத்தை, அக்னியை, தேவனுடைய அக்னியை முதல் பார்த்தவன் மோசே. அல்லையா? ஆபிரகாம் கூட பார்க்கல, ஈசாக்கு கூட பார்க்கல, யாக்கோபு கூட பார்க்கல, யோசேப்பு கூட பார்க்கல. அல்லையா? வேதத்தை அறிந்து ஆராய்ந்து பாருங்க. எல்லாரும் சத்தத்தை கேட்டார்கள். எல்லோரும் தேவன் இடைப்பட்டார். தேவன் அவர்களோடு இருந்து சத்தத்தோடு கொண்டு அவர்கள் வாழ்க்கையிலே அவர் அசைவாடி கொண்டு அவர் வாக்குத்தத்தத்தின் அந்த அடையாளங்களை அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்திருந்தார். அல்லையா? ஆனால் ஒருபோதும் அக்னியில் அவர் வெளிப்படவில்லை. முதல் தடவையா அங்கே முச்செடியிலே மோசேக்கு தான் வெளிப்படுகிறார். இல்லையா? அந்த அக்னி பேசுற மோசே இல்லை, என் கிட்ட வராது. ஏன்னா நிக்கிறேனோ என்ன அதிசயம், அக்னி பேசுகிறது. அல்லையா? ஆனால் இந்த அக்னி ஒரு முச்செடிக்கு சேதம் ஏற்படுத்தவில்லை. அப்படியே நின்று விடுகிறார். அந்த சமூகத்திலே தன்னை தாழ்த்தி அந்த சமூகத்துக்கு முன்பாக தலையாய் நீருக்கிறேன், என்னை வழிநடத்துகிற மீறுகிறேன், நான் சரீரமாய் முட்டமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவன் முகத்தை மூடிக்கொண்டான். அல்லையா? முச்சொலி தெரிகிறது. அந்த அக்னி ஜுவாலை பேசுகிறது. நீ இருக்கிற பரிசுத்தம் அதுவும் பாதரட்சத்தை கலக்கி போடு. அல்லையா? அல்லையா? பாதரட்சத்தை கலந்து போடு. தேவனுக்கு முன்பாக
முன்பாக, அந்த அக்னி ஜுவாலைக்கு முன்பாக, அந்த பசுத்த ஸ்தலத்துக்கு முன்பாக, அந்த பசுத்த வார்த்தைக்கு முன்பாக ஒவ்வொரு மனிதனும் தன்னை பசுத்தமாக்கிக் கொள்வது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் பாவம் என்பது உலக பாவம், மீறுதல், அக்கிரமம், மேட்டிமை, அல்லேலூயா, நான் என்ற தற்பெருமை, இதெல்லாம் அந்த பாவத்திற்காக காணப்படுகிறது. அல்லேலூயா. பாவத்திற்காக நீ போட்டுக்கிற செருப்பு இந்த தேவாலயத்துக்கு முன்பாக விட்டு வர்றதில்லை. உன்னுடைய மாமிச குணாதிசயங்களை தேவாலயத்துக்கு முன்பாக விட்டு வருவதுதான் அந்த பாதரட்சை கழுத்தி போடுவதற்கு அடையாளமா இருக்கிறது. அல்லேலூயா. மோசே, உன் பாதரட்சை கழுத்தி போடு என்றார். உன் பாவத்தை கழுத்தி போடு என்று சொன்னார். அவன் ஒரு பாவியா இருந்தான். மோசே அந்த நேரத்தில் ஒரு கொலைகாரனா இருந்தான். கொலைக்கு தண்டனை மரணம், மரணத்துக்கு மரணம், மரணம் தான். ஒரு கொலை செய்வானா தேவனுடைய பார்வையில அவன் கொலை செய்யப்பட கடவுள். அல்லேலூயா. அப்படி என்றால் மோசே ஒரு மரணத்துக்கு எதிரான பாவத்தை செய்து கொண்டிருந்தான். அவன் பாவம் மிகுதியா இருந்தபடினாலே அந்த பாவத்தோடு அந்த தேவ தூதனானவர் முன்பாக அவன் நிற்கக்கூடாது இருந்தது. அல்லேலூயா. ஆகவே உன் பாதரட்சத்தை சரித்து போடு. ஒரு போர்வையை மூடிக்கொண்டான். நமக்கு ஒரு போர்வை தேவைப்படுகிறது. தேவனோடு பேச வேண்டும் என்று சொன்னால், தேவனோடு கிட்டே சேர வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு போர்வை தேவைப்படுகிறது. அல்லேலூயா. வார்த்தை என்ற போர்வையை நாம் போற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் வார்த்தையில் தான் நாம் ஜெயம் கொள்ள முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. வார்த்தையினால் தான் நாம் ஜெயம் கொள்ள முடியும். பிரியமானவர்களே, சாத்தானை இயேசு கிறிஸ்து வார்த்தையினால் தான் ஜெயித்தார். சாத்தானை வேற எதனாலும் ஜெயிக்க முடியாது. நம்முடைய பிரார்த்தனாலே சாத்தானை ஜெயிக்க முடியாது. நம்மளுடைய சாமர்த்தியத்தினாலே சாத்தானை ஜெயிக்க முடியாது. நம்முடைய பரிசுத்தத்தினாலேயும் சாத்தானை ஜெயிக்க முடியாது. நம்முடைய நீதினாலேயும் சாத்தானை ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. நம்முடைய கிரியினாலேயும் சாத்தானை ஜெயிக்க முடியாது. ஆனால் நாம் ஒன்றுனாலே ஜெயிக்கலாம். தேவனுடைய வார்த்தையினாலே ஜெயிக்கலாம். அல்லேலூயா. ஆகவேதான் வார்த்தையானது சட்டம் அது அதிகமா வர வேண்டியதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை அது எப்படி இருக்குது? பேரோசையா இருந்தது. அல்லேலூயா. அதனால்தான் நான் வேதத்தை வாசிக்கும் போது சொல்றேன், சத்தமா வாசிக்க ஏன் சொல்றேன்? தேவனுடைய வார்த்தை அது பலவீனமானதல்ல. பயப்படாதே, திகையாதே, கலங்காதே அப்படின்னு. அல்லேலூயா. பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தை என்ன அர்த்தம்னா, இருதயத்துல போய் ஒரு பிணைக்கம் உண்டாக்கும். அல்லேலூயா. சின்ன வயசுல என் பிள்ளைங்க எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு காணாட்டு தான் வெளி, வேற வெளி கிடையாது. அந்த காணாட்டு தான் வருவோம். 6 மணிக்கு மேல காணாது நிற்கும். 6 மணிக்கு மேல காணாத்துல இருக்கிற முச்சல் எல்லாம் சத்தம், பூச்சி சத்தம், எல்லா சத்தமும் வரும். ஒண்ணு பயணம் மேல விழுந்து தலைமையில இருக்கும். என்ன பண்ணுவோம் தெரியுமா? பாட்டு பாடுவோம். அல்லேலூயா. சத்தமா பாடுறது. எதனால வருது? பயத்தினால வருது. பாட்டு பாடுறதுக்கான சூழ்நிலை இல்லை. ஆனா பயத்துல பாடுறது ஏன்? சத்தம் கேட்டு எல்லாம் சின்ன வயசு அனுபவம் இதெல்லாம். ஒரு சத்தம் மற்றவங்களை அனுபவிக்கும். தேவனுடைய சத்தம் பெண்மானை ஈட்டல் செய்யும். இப்ப தேவனுடைய வார்த்தை சத்தமா சொல்லணும். சத்தமா சொன்னா பிசாசு அனுபவம். அல்லேலூயா. வார்த்தையை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? கத்தி இருக்குது. அந்த கத்திய எப்படி நம்ம பயன்படுத்தணும் தான் விஷயம். எதிரியோட கத்தி சண்டை போடும்போது எப்படி நம்ம எதிரி தாக்கணும், எதிரி அந்த கத்தி எந்த அளவுக்கு கோசா போதும் அந்த அளவுக்கு அது எதிரி வீழ்த்தும். அல்லேலூயா. பல காரியங்களை புரிஞ்சுக்க வேண்டாது. ஒரு வசனம் சொல்லுவாங்க, பக்திக்கு முன்னே படைக்கு பின்னே. இதுக்கு அர்த்தம் என்ன? நிறைய பேர் சொல்லி நாம நிறைய பேர் சொல்லிக்கிறோம். பக்திக்கு முன்னே படைக்கு பின்னே. இதுக்கு நம்ம ஆளுங்க என்ன கொடுப்பாங்க அர்த்தம்? சாப்பிடறதுக்கு முன்னோடு, சண்டைக்கு பின்னோடு. ஏன்னா சண்டைக்கு முன்ன போனா
நீ முதல்ல அடிபடிச்சாம அப்படின்னு அதுலையா அப்படி இல்லை, அது அப்படி இல்லை. பக்திக்கு முன்னே சாப்பாட்டுக்கு முன்னே கை முன்ன போடும், சாப்பாட்டுக்கு அள்ளி வாய் வைக்கிறதுக்கு. அல்லையா? சாப்பாடு அள்ளி வாய் வைக்கிறதுக்கு முதல்ல என்ன போடும்? கையும் போடும். படைக்கு பின்னே ஒரு ஈட்டி இருக்கிறது, இல்ல ஒரு வில்லு இருக்கிறது. எதுனா இருக்கட்டும், கையை பின்னால போடும். ஏன்? ஒரு நல்ல வில்லு இப்படி வச்சுன்னு வச்சுக்கோ, எந்த அளவுக்கு பின்னால இழுக்குதோ அந்த அளவுக்கு அம்புனா போனோம், ஃபாஸ்டா போகும். எந்த அளவுக்கு ஈட்டிய பின்னால நம்ம இது பண்றோமோ, நம்ம ஸ்கூல்ல பண்ணுவோம்ல அப்புறம் இப்படி எந்த அளவுக்கு பேக்ல போதோ அந்த அளவுக்கு போச்சு என்ன போனோம். அப்போ படை சண்டை போறது கை முன்னால பின்னால போகணும், சாப்பிடுறதுக்கு முன்னால போனீங்கன்னா அது அர்த்தம். அல்லையா? அல்லையா? நான் படித்தவன் அல்ல, பல உதாரணங்களை நான் படித்தவன், பல காரியங்களை நான் புரிஞ்சுக்கிறேன். எதுக்கு என்ன அர்த்தம் அது தேடி கற்றுக்க நான் தூங்க மாட்டேன், அப்படியே 10 வருஷம் பண்ணுறேன். அல்லையா? கையெல்லாம் சாப்பாட்டுக்கு முன்னாலும் படைக்கு பின்னால அப்பதான் எதிர்த்தாங்க. அது போல சாத்தா நம்ம எழுதுகிற கெஞ்சிக்கிற சின்னத்தை போல் நம்ம காய வரும்போது அவன் எந்த அளவுக்கு கெஞ்சிக்கிறானோ அதுக்கு மேல நம்ம கெஞ்சிக்கணும். அல்லையா? அல்லையா? 2 பேர் சண்டை போறாங்க, அப்படின்னா அவன் சத்தம் அதிகமா வைக்கணும். அல்லையா? சத்தம் அதிகமா இருக்கணும். வேத வசனம் சத்தம் அதிகமா இருக்கணும். இந்த வேத வசனத்தை கொண்டுதான் நம்மளுடைய தூதனானவர், நம்மளுடைய இயேசுவானவர், நம்மை காக்கின்றவர் சாத்தானை ஜெயித்தார். அல்லேலூயா? பசிக்குதா? இந்த கல்லை அப்பமாக்க பண்ணி சாப்பிடு, வேதம் சொல்லுகிறது. வேதம் என்ன சொல்லுது? கல்ல அப்பமாக்கி சாப்பிடு சொல்லுது. பா சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. தேவன் சொல்லிக்கிறார். ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது. என்ன சொல்லுது? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரல்ல, வார்த்தையினாலே பிறக்குகிற ஒவ்வொரு வார்த்தையினால வார்த்தை எழுதியிருக்கிறதே, வேதத்தில் இருக்கிறத எடுத்து சொல்றான். சாத்தா பின்னால போறான், திரும்பி வரான். ஒருடைய கோயிலுடைய உப்பரிக்கையை கொண்டு போய் நிறுத்தி என் தாழ பணிந்து கொள். சொல்றாரு, இப்படி எழுதி இருக்கிறது. அல்லேலூயா? உச்சை பார்த்து எல்லாத்தையும் பார்த்து என் தாழ பணிந்து கொள். ஒரு கோயில் உப்பரிக்கிறது கீழே விழு, தேவத்துடைய ஏற்றிக்குவாங்க. பாரு எல்லாத்தையும் பாரு, நான் கொடுக்குற என் தாழ வணங்கிக்கொள் அப்படின்னு சொல்றாரு. வேதம் வசனம் இப்படி எழுதி இருக்கிறது. அல்லேலூயா? வார்த்தை சொன்னால் சாத்தான் ஓடிவிடும். வார்த்தை அல்லேலூயா? வார்த்தை சொல்லும் போது சாத்தான் பின்வாங்கி போகும். சாத்தான் பின்வாங்கி போனால் தேவ கிளி அதிகமாய் நஷ்டம். அங்கே தேவ தூதனானவர் அக்கினி ஜுவாலையா இருந்து மோசேயோடு பேசும்போது மோசேக்கு சொல்ல வேண்டிய எல்லா காரியத்தையும் மோசேயோடு அவர் என்ன செய்தார்? இடைப்படுகிறார். மோசே, நீ பார்வன் முன்னால போன யாருக்கு பயந்துட்டு வந்தியோ அந்த தேசத்துக்கு முன்னால நீ போய் நிற்கணும். யாருக்கு அச்சுகிறாயோ அந்த அஸ்தானத்துக்கு முன்பாக நான் உன்னை கொண்டு போய் நிறுத்துவேன், என்னுடைய ஜனங்களை விடுதலையாக்குவார் என்று சொல்லி பல அடையாளங்களின் மூலமாய் மோசையை நிரூபித்து அவனை கனப்படுத்தி அவனை மகிமைப்படுத்தி அவனை பலப்படுத்தி அவனோட தைரியசாலி ஆக்கி அங்க என்ன பண்றாரு? எகிப்துக்கு அனுப்புகிறார். அப்போ இந்த தேவ தூதனானவரை குறித்து யார் அறிந்திருந்தான்? மோசே ஏற்கனவே அறிந்திருந்தார். அல்லேலூயா? ஆண்டவர் எல்லா 10 கட்டளைகளையும் கொடுத்து இப்ப மோசே கிட்ட சொல்றாரு, இந்த கட்டளையின் படி இந்த ஜனங்களை வெளிநடத்தி காலாந்தரத்தை கொண்டு போ, வழியிலே உன்னை காக்கப்படி. அல்லேலூயா? அல்லேலூயா? வழியிலே உன்னை காக்கப்படி தேவன் தூதனானவர் உனக்கு முன்னே சென்றார். பிரியமானவர்களே, 2025 பல
மன கவலையிலிருந்து காப்பாற்றினவர், மன துக்கத்திலிருந்து காப்பாற்றினவர், அல்லேலூயா, அவமானத்திலிருந்து காப்பாற்றினவர், தலை நிமிராதபடிக்கு உன்னை பிசாசு அடிக்கின்ற போது அதிலிருந்து உன்னை காப்பாற்றினவர், அல்லேலூயா. 2026 உனக்கு முன்னாலே கடந்து போய் கொண்டிருக்கிறார். அவரை நீ அறிந்து கொள். அவர் யார்? அந்த தேவதூதனானவர் யார்? வேதத்துல ஒன்று புரிஞ்சுக்குங்க. தேவன் தூதன் என்று சொன்னால் தூதர்களை குறிக்கும். தேவன் தூதனானவர் என்றால் அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்பொழுதோ உன்னை காக்கும்படி உனக்கு முன்னாலே போய் கொண்டிருக்கிறார், உனக்கு நடுவே நடந்து கொண்டிருக்கிறார், உனக்குள்ளே வாசமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேவ தூதனவரை நீ துக்கப்படுத்தாதபடிக்கு, கோபப்படுத்தாதபடிக்கு நீ எச்சரிக்கையாக இருக்க கற்றுக்கொள். ஏன்னா அவர் எதுக்கு உன் நடுவில் இருக்கிறார்? அவருடைய வல்லமை வெளிப்படும்படியா. அவர் வல்லமை வெளியே எப்படி படும்? யாரால் இந்த வல்லமை வெளிப்படும்? தேவனுடைய வல்லமை யாரால் வெளிப்படும்? எங்கு 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டிருக்கிறார்களோ அவர் மத்தியிலே வெளிப்படும். எப்படி வெளிப்படும்? நீங்க எல்லாம் ஒருவனோடு இருக்கும் போது இப்ப நான் அடியேன் ஜெபிக்கிறேன் என்று சொன்னால், ஜெபித்துக் கொள்கிற நீங்கள் விசுவாசித்தால் அங்கே தேவ வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. ஒருவன் இல்லாமல் ஒரு ஊழியக்காரன் ஜெபித்தாலும், ஜெபிக்கிறவர்களுக்கு விசுவாசம் குறைந்து போயிருந்தாலும் என்ன ஆகாது? ஒன்றும் பிரச்சனைப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பெருமாளுடைய ஸ்திரீ தேவனுடைய வசனத்தை தொட்டு வல்லமையை பெற்று ரகசியமா போயிடலாம்னு பார்த்தா. அல்லேலூயா. ரகசியமா நிறைய பேர் அப்படித்தான் என்ன பண்றோம்? தேவனுடைய வல்லமையை பெற்று, தேவனுடைய அற்புத அடையாளங்களை பெற்று, தேவனுடைய கிருபினாலே நம்ம எல்லா சாட்சிகளை பெற்று அமைதியா போயிடும். அல்லேலூயா. தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக அமைதியா போயிடும். சாட்சி சொல்றதில்ல. 10 குற்றாகிகள் தேவனுக்கு முன்பாக வந்து ஐயரே எங்க மேல் மனம் இருக்கும் என்று சொல்லும் போது எல்லாரையும் சொல்லப்படுத்தினார். ஒவ்வொரு பேர் அமைதியா போயிட்டான். சுகத்தை பெற்றுக்கொண்டு அமைதியா போயிட்டான். அல்லேலூயா. நான் ஒருவர் மாத்திரம் நன்றி உள்ளவனா இருக்கிறான். ஆகவே நாம் எத்தனையோ வல்லமைகளை பெற்றுக்கொண்டு அமைதியா போயிடும் அந்த பெருமாளை செய்தி போல. ஆனால் தேவன் சொல்றாரு, என்னை தொட்டதையா ஐயா, என் வல்லமை சும்மா வாங்கிட்டு போயிடு. எப்படி? அவர் விசுவாசித்தால், தொட்டால், சுகமானால் அவருக்கு தான் அந்த காரியம். ஆனா ஆண்டவர் என்ன செய்வாரு? அவருடைய மகிமை வெளிப்படும். அதனால்தான் சுகமானது என்று ஜனங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்பதான் தேவன் யார் என்பதை அதை நிரூபிக்க முடியும். தேவன் யார் என்பதை நிரூபித்து காட்டுவதற்கு தான் நம்முடைய பிறப்பே இருக்கிறது. அதற்காகத்தான் தேவன் சபையில கூட வைத்திருக்கிறார். இந்த கிராமங்களிலே தேவன் யார் என்பதை வெளிக்காட்டும்படியால் கர்த்தர் உங்களை என்ன பண்றாரு? பலவிதமான அதிசய அற்புதமாக வெளிநடத்துகிறார். அமைதியா போக முடியல. ஆண்டவர் கேட்கிறார், என்னை தொட்டுக்காரு. வேதம் சொல்கிறார், ஆண்டவரே உங்களை தொட்டது யார் என்று நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவங்களை தொடுகிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் தொடர்புக்கெல்லாம் வளர்ந்து போயிட்டாங்க. என்னைக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடுகள் யாருக்கும் நான் அப்பாவாக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தாவே கர்த்தாவே என்று கத்துகிறவர்களுக்கு தேவன் அங்கே வருகிறதுக்கு எந்த பங்கும் இல்லை. யாரும் தெரிஞ்சுக்கிடுவார். தேவனுடைய வல்லமை பாய்ந்ததாக. அல்லேலூயா. உண்மையாய் சொல்கிறவர்களுக்கு, உண்மையாய் பேசுகிறவர்களுக்கு, உண்மையாய் தேவ தூதனானவர் யார் என்பதை அறிந்தவர்களுக்கு, யாரை கொடுக்கிறோம் என்பதை புரிந்தவர்களுக்கு தான்
தேவ வல்லமை வரும். அல்லேலூயா. இயேசு யார் என்று அவர் தொட்டார்? என்னை சுகப்படுத்துகிற மேசியா என்று அவர் கண்டுகொண்டதுனாலே தொட்டார். மேசியா என்று தெரிந்து தொட்டதுனாலே அவர் சுகமானார். அல்லேலூயா. சாதாரண ஒரு மனிதர் ஏதோ முப்பிதா ஏதோ தீர்க்கதரிசி ஏதோ தேவனுடைய மனுஷன் தொட்டிருந்தா அவர் சுகப்பட்டிருக்க முடியாது. அவர் என்ன? இவர் மேசியா, இவர் கிறிஸ்து, இவர் என் தேவன், என்னை சிருஷ்டித்தவர், என் சரீரத்தை முழுவதும் மரணத்திலிருந்து மீட்பதற்காக வந்த இயேசு கிறிஸ்து இவர் தான் என்று அவர் அறிந்தபடினாலே அவர் தொட்டார். சும்மா பண்ண முடியுமா? ஆண்டவரே சும்மா என் வல்லமை போவாது, என்னை தொட்டது யாரும் உண்மையா சொல்லுகிறவர்களை தேவன் அனுப்புவார். இப்ப அது மறைஞ்சிருக்க ஆகல, வெளியிடமா வந்து சொல்லுது, ஆண்டவரே என் சாட்சி புரியப்பா, நான் உங்களை தொட்ட சுகத்தை பெற்றுக் கொண்டேன். அல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் சொன்னது. அப்போ தேவ ஆவியானவர் எதற்காக நம் மத்தியிலே இருக்கிறார் என்று சொன்னால் நம்மளுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்த முடியாது. அல்லேலூயா. அப்போ நான் நன்றாக இருப்பதற்கு எனக்கு உதவி செய்வது எது என்றால் என்னுடைய விசுவாசம். அல்லேலூயா. என்ன செய்யலாம்? நான் போகலாம் தூங்கலையா? நான் தூங்கலையா? என்ன பண்ணிருந்தார்? அல்லேலூயா. இயேசு நாமத்தில் சீதையை ஊதியை ஓட்டி போட்டார். இது ஒரு விசுவாசம். நான் விசுவாசிக்கிறேன். அப்போ யார் விசுவாசிக்கிறார்களோ அவங்களுக்கு கிரி நடக்கிறது. அல்லேலூயா. அதற்காகவே விசுவாசிக்கிறதுக்கு முன்பாக யார் நிற்கிறாரு? தேவன் தூண்டுகிறார். இரண்டு குருடர்கள் கர்த்தரை நோக்கி கதறுகிறார்கள், ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி அவர் கடந்து போயிடுறார். ஒரு வீட்டுக்குள் அவர் இருக்கும்போது அதே இரண்டு குருடர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், வீட்டுக்கே வந்து கத்துறாங்க. ஆண்டவருக்கு நான் குணப்படுத்த முடியும், நீங்க விசுவாசிக்கிறீங்களா? சொல்றாங்க, ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம், உங்கள் விசுவாசத்தின்படி ஆகுக்கிறவர். அல்லேலூயா. அப்போ வார்த்தை எப்படி சொல்றாரு பாரு, உங்கள் விசுவாசத்தின்படி ஆகுக்கிறவர். உங்களுக்குள்ள ஒரு நன்மை ஏற்பட வேண்டும் என்றால் நீங்கள் விசுவாசித்தால் அது ஆகும். அதனால்தான் உங்க விசுவாசம் தெரிவித்துக் கொள்கிறீர்கள், ஒன்றுமில்லை என்னிடத்திலே, ஆனால் உனக்குள் விசுவாசம் இருந்தால் ஜெபம் அங்கே கேட்கப்படுகிற அந்த ஜெபத்தின் மேல் உனக்கு விசுவாசம் இருந்தால் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவ தூதனானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் உனக்கு சகாயம் செய்வார் என்று நீ நம்பினால் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார். அல்லேலூயா. இந்த வருஷத்துல அதை நீங்க பார்க்கணும், இந்த வருஷத்துல நீங்க அனுபவிக்கணும். ஆனா அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது, உனக்கு முன்னாலே போற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ கோபப்படுத்தக்கூடாது. அவர் கோபப்படுற மாதிரி நீ பேசக்கூடாது. அவர் கோபப்படுற மாதிரி நீ நடந்துக்க கூடாது. அவர் கோபப்படுற மாதிரி மாமிச கிரிகளுக்கு நீ விலக்கி காத்துக்கொள்ள ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. தடைகளை உடைத்து போடுகிறவர் உனக்கு முன்பே போகிறார். எதிர்த்து செவி சாய்க்கிறோம். நம்ம முன்னால போற நம்ம வெளிநடத்துல தேர்தலுக்கு நம்ம என்ன பண்றதுல செவி சாய்க்கிறது. வேதம் சொல்லுகிறது, இவருக்கு செய்தி கொடுங்கள், இவருக்கு செய்தி கொடுங்கள், இவருக்கு செய்தி கொடுங்கள். யாருக்கு? இயேசுவானுக்கு செய்தி கொடுங்கள். முன்குறிக்கப்பட்டவர் அவருக்கு செய்தி கொடுக்கும்படியாய் பல வாழ்க்கையின் சாராம்சத்தை வெளிக்காட்டும்படியாய் அவர் தன்னுடைய தூதர்களை முன்னாலே கொண்டு போகிற அந்த காலத்தில் அவர் தானே என்பதை அந்த தூதர்கள் அவர்களுக்கு நிரூபித்து காட்டினார்கள். அவர்கள் சரியா தேவனுடைய திட்டத்தின்படி கர்த்தரை அறிவித்தார்கள். தேவனுக்கு முன்னால போனால உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும் தெரியுமா? அப்படியே அழகா போன வாரத்தை தான் பார்க்கணும்.
700 வருஷத்துக்கு முன்னாலே முன்குறிக்கப்பட்டான் ஒருத்தன். வனாந்தரத்தின் சத்தமா அல்லையா? யோவான் சாணன் குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி 40ஆம் அதிகாரத்துல முன்னாலே சொல்லிட்டார். உன் தாயின் கருவில் உருவாகும் முன்பு என்று எரேமியா தீர்க்கதரிசி மூலியமா ஏற்கனவே சொல்லிட்டாரு. அவன் பிறக்கும் போது தாயின் கருவில் இருக்கும்போது தேவன் பக்கத்தில் இருக்கும்போது அவன் புரிஞ்சான் உற்சாகம். தேவாலயத்துக்கு வரும்போது தேவனுடைய வார்த்தை கேட்கும் போது ஒரு புரியுன்னா ஒரு உற்சாகம். அந்த தேவனுடைய வார்த்தைனா உங்களுக்குள்ள ஒரு கிரியை செய்யும். அது தெய்வத்தின் தன்மை வெளிப்படுத்தும் இல்லையா? அது வியாதிகளை போக்கும். அது பிசாசுகளை விரட்டும். இனி நடக்கிறது வரங்கள் இருக்கணும். நம்ம வடவாட்டி செய்தியில் இருக்கிறோம், தீர்க்கதரிசியின் செய்தியில் இருக்கிறோம். தீர்க்கதரிசியின் செய்தியிலே இருக்கிறது என்று சொல்கிறவருக்கு எத்தனை பேர் தெய்வீகமான ஒரு வரங்கள் இருக்கிறது, தெய்வீக தன்மை இருக்கிறது? செய்தி இது தேவனால் உரைக்கப்பட்ட வார்த்தை. இது என்ன செய்யும்? கிரியை செய்யும். அல்லேலூயா. தேவ கிருபையினாலே கர்த்தர் தேவ தூதனை கொண்டு உனக்கு விளக்கி காட்டியிருக்கிறார் ஒவ்வொரு காரியத்தையும். இப்போ பரிசுத்த ஆவியானது இந்த வேத வசனங்களை மறுபடியும் உன்னை தியானிக்கும்படி அசைப்படும்படி உனக்கு வாரம் வாரம் சொல்லிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தை அமைதியா இருக்காது, நீ கிரி செய்து கொண்டே இருக்கும். இந்த வார்த்தை உன்னிடத்தில் இருக்கனால் நீ கிரி செய்து கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்கிறார். மோசே அற்புதம் அடையாளம் மூலமாய் நான் எகிப்து தேசத்திலிருந்து மக்களை விடுவித்தார். இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் வருகின்ற போது அற்புதம் அடையாளங்களையும் உயிர்த்தெழுதல் மூலமாய் அவர் தேவன் என்று நிரூபித்து காட்டினார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பவுல் மூலமாய் பல அதிசய அற்புதங்களை கர்த்தர் செய்தார். கடைசி காலத்தில் நம்முடைய தீர்க்கதரிசி மூலமாய் அநேக அற்புத அடையாளங்களை அவர் செய்தார். அதே வார்த்தை தான் உனக்குள்ளும் கிரி செய்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதே. நீயும் அந்த காரியத்தை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அப்படி ஒரு பயந்த வாழ்க்கை உனக்குள் வரும். தேவனுக்கு பயப்படுகிற பயம். இந்த அக்னி ஸ்தம்பம் வேசுப்பட்டது அல்ல, அது பரிசுத்தமானது. அல்லேலூயா. அந்த அக்னி ஸ்தம்பம் தான் இஸ்ரவேலை முன்னும் பின்னுமாக காப்பாற்றினது. அந்த அக்னி ஸ்தம்பம் தான் எங்கே வந்து பேசினது, பவுலோடு கூட பேசினது. ஆண்டவரே நீ யார்? யார் கேட்கறது? பவுல் கேட்கிறான். ஆண்டவரே, ஒரு இஸ்ரவேல ஒரு யூதன் உடனே யாரையும் ஆண்டவரே சொல்ல மாட்டான். அல்லேலூயா. ஆண்டவரே சொன்னா ஆண்டவரை மட்டும்தான், தேவனை மாத்திரமே தான், பிதாவானவரை மாத்திரம் தான் அவன் ஆண்டவருக்கு சொல்ல முடியும். அல்லேலூயா. இல்லையா தேவ தூஷணமாயிடும். ஆபிரகாம் சொன்ன அதே ஆண்டவர், ஆபிரகாம் ஆதியாகமம் 18 வந்த அதே ஆண்டவரை பார்த்து ஆபிரகாம் சொன்னான் ஆண்டவரே என்று சொன்னான். அல்லேலூயா. ஆனால் வந்தது 3 பேர். தீர்க்கதரிசி அழகாக விளக்குவார். 3 பேர் பார்க்கும்போது ஆபிரகாம் பார்க்கும்போது அவன் எப்படி கூப்பிட்டுருக்கணும்? 3 பேர் வரல ஆண்டவரே கூப்பிட்டுருக்கணும். ஆனா அவர் ஆண்டவரே கூப்பிட்டார். அல்லேலூயா. கேட்டார் ஆண்டவருக்கும் தேவதூதனுக்கும் அவனுக்கு வித்தியாசம் தெரியும். ஆண்டவர் சத்தத்தை அதிகமாக கேட்டார். ஒரு சத்தம் நமக்கு பழகிச்சுன்னா அந்த சத்தத்தை நம்ம எங்க இருந்தாலும் மறக்க மாட்டோம். அல்லேலூயா. ஸ்கூலுக்கு அப்படி போதும்னா என் பேரன் வீட்டுல இருந்து தாத்தா வந்துட்டாரு கத்துவோம். அவனுக்கு எப்படி அந்த சவுண்ட் கேட்கறது தெரியல. எங்க ஆட்டம் வச்சுன்னா மாமா ஆட்டம் வந்துச்சுன்னு கரெக்டா அந்த காரு அந்த ஸ்கூல் எல்லாமே சத்தம் எங்க எப்படி தொடர்ந்து வரனா அவன் நட சவுண்ட் கேட்டு மாமா வந்துட்டான். அவ்வளவு ஷார்ப்பு. பசங்க நிறைய பசங்க நான் சத்தத்தை கேட்டு கண்டுபிடிப்பாங்க. தேவனுடைய சத்தத்தை கேட்டு கேட்டு 3 பேர் வந்தாலும் தேவன் ஒருவரே என்பதை அவன் கண்டறிந்து ஆண்டவரை என்று கூப்பிட்டான். அல்லேலூயா. ஆனால் அதே லோத்து 2 தேவதூதர்கள் வருகிறார்கள். அவர்களை பார்த்து ஆண்டவரே என்று கேட்டான். அல்லேலூயா.
பார்க்கறது தான். யாரை நம்ம பார்க்கணும், அவர் என்னன்னு அறிஞ்சிருக்கணும். இயேசுவை யார் என்று எப்படி அவரை பார்க்கணும். ஒரு விபச்சார ஸ்திரீ பார்த்தா, நீ தேவ மனுஷன் என்று காண்கிறேன், மேசியா என்று காண்கிறேன். அல்லேலூயா. இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்துகிறேன். ஓடா வீட்டு கொண்டோம் வாரா அந்த தெருவுல ஐயா நான் மேசியாவை பார்த்த, நீங்களும் வந்து பாருங்க, அவன் மேசியா தானா. அல்லேலூயா. அஞ்சலியா தன்னுடைய சகோதரனுக்கு போய் சொன்னா, நாங்க மேசியாவை கண்டோம், நீ அவன் வந்து பாருங்க. அல்லேலூயா. பிலிப்பு என் நாத்தன்கிட்ட போய் சொல்றான், நாங்க மேசியாவை கண்டோம், அவன் தானா, நீ வந்து. அப்ப இயேசுவை நீ யாராவது பார்க்கணும். இயேசு பவுலுக்கு பேசும்போது அக்னி ஸ்தம்பமா இருந்தார், வெளிச்சமா இருந்தார். அல்லேலூயா. தேவன் வெளிச்சமா இருக்கிறாங்க அடையாளம். ஏன்னா வெளிச்சத்தில் தான் மின்சாரம் இருக்கிறது. அவங்கதான் தேவன் உண்டாக்கின மின்சாரமாக வெளிப்படுகிற சூரியனுக்கு எவ்வளவு பவர் தான், அது உண்டாக்கினவருக்கு எவ்வளவு பவர், அவருக்குள்ள வந்த மனிதனுக்கு என்ன பவர் என்னதான் கரண்ட் கண்டுபிடிச்சு லைட் கண்டுபிடிச்சு நான் பேரு எழுதுனா தாமஸ் எழுதுனா எலிஷன் தாமஸ் எழுதுனா சால்வாய். அவர் எப்படி கண்டுபிடிச்சார்? பைபிளை பார்த்து வெளிச்சத்தின் காரியங்களை பார்த்து எவ்வளவு மின்சாரம் ஆகி எவ்வளவு பவர் இருக்குது எங்க ஞானம் இருந்துச்சு பார்க்கணும். அப்போ நமக்குள்ள என்ன இருக்குது? மின்சாரம் கலந்து தொட முடியுமா? நமக்குள்ளே கரண்ட் இருக்கு. அல்லேலூயா. நமக்குள்ள அந்த அதிகாரம் இருக்குது, நமக்குள்ள அந்த வளம் இருக்குது. நம்ம யாரும் தொட முடியாது. நம்ம தொட்டா அவன் அழிச்சிடுவான். அப்படி மின்சாரமா இருக்கும். பீஸ் போன்றதா இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு முன்னே இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. வருஷத்துல உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாங்க. நீ விசுவாசித்தா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். என்ன ஆயுதம் தெரியும்? பிசாசை விரட்டுவதற்கும், வியாதிகளை போக்குவதற்கும், உன்னை நீ பரிசுத்தமாய் காப்பதற்கும், தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கும், தேவனுக்கு எரிச்சல் விட்டாமல் கோபம் விட்டாமல் அவர் பின்னே செல்வதற்கும் உனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார், ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். என்ன ஆயுதம்? ஜெபிக்கிற ஆயுதம். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவர்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷம், ஜெபம். அதான் ஆண்டவர் சொல்றார், என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன். ஏன்னா ஜெபம் உங்ககிட்ட கொடுத்திருக்கிறார். நீ கேளு, நீ கட்டளையிட ஆகும். நான் சொன்னாலும் சொன்னாரு, இந்த ஒரு கடவுளை விசுவாசம் இருந்தால் இந்த காட்டடித்த மரம் வேறு வயது கடலை விளையிட்டு சொன்னாரு. உனக்குதான் சொல்லிக்கிறாரு. வேளாண் சொன்னா விசுவாசிக்கிறது அடையாளம். என்ன யாரை விசுவாசிக்கிறாரு? விசுவாசம் பல விசுவாசிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று விசுவாசிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை தேவ தூதனானவர் என்று விசுவாசிக்கிறார். இயேசு கிறிஸ்து அக்னி ஸ்தம்பமாய் மோசேயோடு பேசினார் என்பதை விசுவாசிக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பவுல் வெளிச்சமான ஒளியாய் பேசினார் என்று விசுவாசிக்கிறார். இயேசு கிறிஸ்து எதுக்காக மரித்தார் என்று விசுவாசிக்கிறார். இயேசு கிறிஸ்து என்னை உயிர்ப்பிப்பதற்காக மூன்றாம் நாள் உயிரோடு இருந்தார் என்று விசுவாசிக்கிறார். இயேசு கிறிஸ்து பிதாவா இருந்தார், இயேசு கிறிஸ்து குமாரனா இருந்தார், இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியார் இப்ப சகல சத்தத்துக்குள்ள என்னை வழிநடத்துகிறார் என்று விசுவாசிக்கிறவர்களுக்கு அடையாளம் உண்டு. அல்லேலூயா. அந்த அடையாளம் வியாதிகளை பூரணமாக்கும், பிசாசுகளை வெல்லும், எல்லா நோய்களில் இருக்கிற எல்லா செய்கிற பிள்ளை சூரிய கட்டி அனைத்தும் அதமாக்கும். நீ செய்ய முடியும். பலத்தினால அல்ல, சதாக்காரத்தினால, தேவ தூதனானவராலே, அந்த ஆவியினாலே, அந்த பரிசுத்த ஆவியினாலே எல்லாம் ஆகும். அது உனக்குள் இருந்தால் உண்டாகும். அல்லேலூயா. நீ சொல்லுங்க, நீங்க ஜெபித்தா அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா? கேட்க மாட்டாரா? கேட்பாரா? கேட்க மாட்டாரா? கேட்பாரா? ஜெபிக்க முடியுமா? 2026 இன்று முதல் எதற்காக ஜெபிக்கிறீங்களோ ஜெபம் பண்ணுங்க. எதை நினைத்து ஜெபம் பண்ணுகிறீங்க? எதை கேட்டாலும் கர்த்தர் கொடுக்கிறேன் என்று சொல்றார். என்ன
விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஆண்டவரோடு இருந்து ஆண்டவர் உங்களோடு இருந்து கேட்டால் கிடைக்கும். அப்ப நீங்க ஒரு முடிவு எடுங்க. நீ நானே ஆண்டவரோடு இருப்பேன். ஆண்டவர் எனக்குள்ள இருப்பார். அல்லையா? ஆண்டவரோடும் ஆண்டவர் உங்களுக்குள்ளோடும் இருக்கிறவருடைய காரியம் என்ன? எப்படி இருக்க முடியும்? வார்த்தை. இந்த வார்த்தை இருந்துச்சுன்னா அவர் உனக்குள்ள இருக்கிறார். இந்த வார்த்தையாவே நீ இருந்தா நீ அவருக்குள்ள இருக்கிறார். இல்லையா? தேவன் அதனால்தான் சொன்னார், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பானால் நான் உட்பிரவேசித்து அவனோடு போஜனை பண்ணுவேன். என்னத்துக்கு சாப்பிடுவாரு? கரிசோரா, முட்டையா, பூரி, இட்லி, தோசையா சாப்பிடுவாரு? அவர் சாப்பிடுறது வார்த்தை. இல்லையா? வாயிலிருந்து வருகின்றது வார்த்தை. அந்த வார்த்தை உன்னோடு பேசி உன்னோடு சாப்பிடுவேன். நீ நானும் சாப்பிடுவோம். வார்த்தையாய் வாழ கற்றுக்கொள்ளும். வார்த்தை முன்னால் இருக்கிறது, நடுவில் இருக்கிறது, உள்ளே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவரும் நிற்க முடியும். அதை நீங்கள் ஜெயிக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் முழங்கால் பண்ணிட வேண்டும். முழங்கால் இருக்கும். அவன் கத்தி எடுத்து நீ சண்டை போடுன்னு சொல்ல, நீ ஈட்டி எடுத்து குத்துன்னு சொல்ல, எரிகிற பட்டணத்தை பீக்கி வச்சு தகர்த்து விடுன்னு சொல்ல. அல்லேலூயா. ஆர்வரிங்க, ஜெபம் பண்ணுங்க, சுத்துங்க. அல்லேலூயா. ஜெபத்தை வேணும் கேரளம் நினைக்கிறேன். ஜெபத்தை கேரளம். ஜெபமே ஜெயம். ஜெயம் உலகத்தை ஜெயித்த ஜெயம். ஐயா, உலகத்தில் உண்டாகி இருக்கிற அணுகுண்டுகளை விட நீ தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் பலன் உள்ளது. இங்கிருந்து அணுகுண்டு வச்சு அமெரிக்கா போகாது. ஆனா இங்க ஜெபிச்சு அமெரிக்கா கனவு சொந்தமாகும். அல்லேலூயா. இங்க இருக்கிற ஜெபிச்சா அமெரிக்கா சொந்தமாகும். இதுக்கு அடையாளம் தான் செல்போன். இங்க பேச அமெரிக்காவில் பேசல, இங்கிருந்து அமெரிக்காக்காரங்க பேசல. இதெல்லாம் கடைசி அமெரிக்கா தான், பூமியின் கடைசி அது. அப்ப இங்க இருந்து போடு அமெரிக்கா பேசுற நீ. அல்லேலூயா. இந்த சட்டம் போய் கேட்குது இல்ல, இதுக்காவது இயற்கை அது கண்டுபிடிச்சுட்டாங்க. ஆனா உன் ஜெபத்தினுடைய சட்டத்திற்கு கண்டுபிடிச்சு தேவையில்லை. உலகமே அவருக்குள்ள இருக்குது, உன் ஜெபத்துக்குள்ள இருக்குது. நீ எங்க இருந்து ஜெபிக்க முடியும்? அல்லேலூயா. உன் ஜெபம் வல்லமை உள்ளது. அது உனக்கு தெரியல, உனக்கு தெரியல. உன் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். உன் விசுவாசம் விதிகளை ரசிக்கும். நான் ஜெபிச்சா அப்படிதான். ஆமா, ஐயோ நான் ஒரு தப்பு செய்யல, அதெல்லாம் கஷ்டம் பார்க்கறதே இல்லை. அவர் நானானவர் போல இருக்கிறார். நீ ஒருவன்பட்டா போதும், ஒரு மனுஷன் தான் போதும். நீங்க இருந்து வாங்கிக்கல, பணம் கொடுத்து ஒன்னும் உங்களை காப்பாற்றாரு. அல்லேலூயா. கொரோனா எல்லாம் ஆகிவிட்டான். உலக விஞ்ஞானம் பொய்யாயிடுச்சு, மெடிக்கல் பொய்யாயிடுச்சு, அவன் ஞானம் பொய்யாயிடுச்சு, புத்தி பொய்யாயிடுச்சு, எல்லாம் முடிந்து போயிடுச்சு. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். கடைசி நாட்களிலே கொள்ள நோய் வந்தவே தான் மனிதனால் எதுவும் தடை செய்ய முடியாது. ஆனால் அந்த ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு வழி உண்டு, ஒரு சத்தியம் உண்டு, ஒரு சக்தி உண்டு, ஒரு பலம் உண்டு. அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு முன்பாக நீ முழங்கால் பண்ணிட்டார். முழங்காலுடைய ஜெபம் எப்பொழுதும் எப்பொழுதுமே செய்யும். முழங்கால் பண்ணிட்டு பாருங்க, முழங்கால் பண்ணிட்டு பாருங்க. முழங்கால் என்பது உச்சிதமான ஒரு யுக்தி. சண்டை போறதுக்கு எதிரியை எப்படி நிறுத்தலாம் என்று என்ன பண்ணுவாங்க? திட்டத்திட்டவாங்க. அது போல நம் வாழ்க்கையிலே வருகின்ற எல்லா காரியத்தையும் ஜெயிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஒரு யுக்தி போடணும். எப்படி ஜெயிக்கிறது? எப்படி வெற்றி பெறுவது? முழங்கால்னாலே வெற்றி பெற முடியும். முழங்கால் படித்தால் ஜெயிக்கொள்ள முடியும். தேவன் கூட சிலுவையின் பாரத்தை சுமந்து தீர்க்கத்தக்கதான வெற்றியை பெறக்கூடியதான ஒரு தருணம் வரும்போது அவரே முழங்கால் படித்தார். முழங்கால் யாவும் இயேசுக்கு முன்பாக முழங்கால் படித்தார்.
முழங்கால் ஜபத்தை ஏறெடுத்து கத்துங்க, விசுவாசத்தோடு ஏறெடுத்து கத்துங்க, ஒருவருப்பட்டு ஏறெடுத்து கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் இந்த 2026 உனக்கு முன்பாக கடந்து செல்வார். உன்னை காக்கும்படியாய், அல்லேலூயா, உன்னை காக்கும்படியாய், உன்னை வழிநடத்தும்படியாய், அவரே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உன்னை காக்கும்படியாய் உனக்கு முன்னாலே போறாரு. அவரை பார்த்துக்கிட்டே போ. இடதுபுறமோ வலதுபுறமோ சாயாதே, அவரே நோக்கி கொண்டு போனே. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற காரியங்களை, எண்ண முடியாத காரியங்களை நீ பார்த்து பூர்த்தியாகுவார். ஒரு ஆத்மா வாழ்வது போல, ஒரு ஆத்மா வார்த்தையில் வாழ்ந்தால் அந்த வார்த்தை எப்படி ஒரு ஆத்மா செழிப்பாக்குறதோ அதே போல இந்த 2026 உன் வாழ்க்கையை செழிப்பாய் கர்த்தர் மாற்றுவார். உன் குடும்பங்களை மாற்றுவார், உன் இனத்தாரை மாற்றுவார், உன்னுடைய ஊரை மாற்றுவார், உன் சபையை மாற்றுவார். அல்லேலூயா. இனி நீ வாழாமல் தலையாகுவார். ஒரு பொன்னால போல தேவ தூதார்களை அறிந்து கொள். அவருக்கு செவி கொடு, அவரை கோபப்படத்தானே, அவர் சமூகத்திலே எச்சரிக்கையாக அவர் வார்த்தையை கேட்டு நட. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக.